கிட்டத்தட்ட 2 நாளா இத பத்தி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அதாவது என்னன்னா ஒன்ஸ் அகைன் மிகப்பெரிய லாக்டவுன் வரலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த மாரி லாக்டவுன் 3.0 மிகப்பெரிய லாக்டவுன் வரதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அது என்னன்னு நான் சொல்றேன். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களால முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய லைக் குடுத்துட்டு மறக்காம கமெண்ட்ல வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ நல்லா இருந்தாலும் சரி, வீடியோ நல்லா இல்லனாலும் சரி, உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றதுக்கு என்ன மாரிலாம் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும், என்ன மாரிலாம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லாக்டவுன் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதில நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிபடுறதில்ல, நிறையவே அடிபட போறோம்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் கிடைக்க முடியாம ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் மூடி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, நெறைய ஆயில் இல்ல. அது மட்டும் இல்ல, இங்க 2 நாடுகள் சண்டை போட்டுக்கிறதுனால பார்த்தா, நமக்கு என்ன மாரி பிரச்சனை வருது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இத பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோம். இந்த முதல் வீடியோ. லைக் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்காரு பாருங்க நரேந்திர மோடி. அவங்க ஏன் இந்த மாரி சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 நாளா பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக்கிட்டு தான் வராங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில டெல்லியில அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, லாக்டவுன், வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இத பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரிலாம் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனர்ஜி கன்சப்ஷன் மட்டும் தான். எனர்ஜிய சேவ் பண்ணுங்க, ஸ்டோர் பண்ணுங்க, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலியாகுது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நிறையவே காலி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட பார்த்தா கம்மியான ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே கம்மியா இருக்கும்போது, நம்ம இந்த மாரி நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா, நம்மளுடைய எனர்ஜி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, காலியாகிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்ல, 2 நாட்டுகளுக்கு இடையே சண்டை வந்திருக்கிறதுனால பார்த்தா, அந்த சண்டை முடியறதுக்குள்ள நமக்கு எனர்ஜி வராமயே பார்த்தீங்கன்னா, இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு சில முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தா சீக்கிரமாக பண்ண ஆரம்பிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதாவது என்னென்னா, ரீசெண்டாக இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் இப்போ பேங்க்கில் வச்சுருப்பீங்க, அக்கௌண்ட்டில் மணி வச்சுருப்பீங்க. அந்த மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கிட்டு உங்களுடைய கையிலே எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா ஒன்ஸ் அகைன் லாக்டவுன் வரலாம், மிகப்பெரிய லாக்டவுனாக இருக்கலாம். அதனால் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுமே வேணான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோர் தென் வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எங்கே எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியுதோ, சேவ் பண்ண முடியுதோ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ட்ரெயினை யூஸ் பண்ண பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே வாங்க, ரெடியூஸ் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொன்னாங்கன்னு தெரியுமா? இப்போ கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கோல்டை பர்ச்சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி மட்டும் கடனாலே ஆகாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா கோல்டை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே ட்ராவல் பண்ணி போய் ஒர்க் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வேலையுமே வச்சுக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அங்கே நடக்கிற போர். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய போர் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஈரான்லேருந்து வர வேண்டிய நம்மளுடைய சரக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கு ஈரான்லேயே. வர வழியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க, நம்மளை வாயவும் விடாமல் சகவும் விடாத இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா. இந்த ஒரு போர் எப்போ முடிவுக்கு வரும்னு என்னவோ தெரியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எனர்ஜி தட்டுப்பாடு ஏற்பட்டாக்கா மிகப்பெரிய லாக்டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முன்னெச்சரிக்கையாக பார்த்தா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்தியன் ப்ராடக்டாக இருந்தால் மட்டும் அதிகமாக வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா இங்கே மட்டும் நிறைய பை அண்ட் சேல் நடந்தாக்கா ப்ராஃபிட் நம்ம நாட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கும். இதுவே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் ப்ராடக்ட் வாங்கியிருந்தால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா பை அண்ட் சேல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அங்கே போய்கிட்டு இருக்கும். அதனால் இந்தியன் ப்ராடக்டாக பார்த்து வாங்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது இன்னொன்று ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. விவசாயம் பண்ண ஆரம்பிங்க. ஃபெர்டிலைசர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகிக்கிட்டு வருது. அதனால்
உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் விவசாயத்தை பார்த்தா நீங்களே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி நீங்களே எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுடைய உணவுக்கான காய்கறிகளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஸோ கிழங்கு வகைகளாக இருக்கலாம், நீங்களே உற்பத்தி பண்ணி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஹெல்த்துக்காக இருக்கலாம். பெட்டர் லாக்டவுன் வந்தாக்கா எங்கேயும் போய் வெளியெலாம் போக முடியாது. ஸோ அதனுடைய விளை நிலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயம் பண்ண ஆரம்பிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை பற்றி உங்களுடைய டாக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து செஞ்சு